ஒன்ஸ் 27க்கு அப்புறம் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தருணங்கள் கம்மியாயிட்டே வரும். ஸோ இன்னைக்கு நம்ம கான்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப்டர் 27 அவாய்ட்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச போகிறோம். ஸோ மணிகண்டன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது 27க்கு அப்புறம் எப்படி எனக்கு நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவலாக ஒரு விஷயத்த பார்க்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த 27 எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தமாக இருக்கும். எந்த ஒரு ட்ரைமே இருக்காது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஸோ நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஈடுபாடு அந்த அளவுக்கு இருக்காது. ஏதோ இருக்கும், அப்படியே போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். செகண்ட் திங் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எப்படி இருந்ததுன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தாட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில கமிட்மெண்ட் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும், எப்படி அது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொபாட்டிக் மைண்டாகவே மாறிடுச்சு. எதுக்கு பிறந்தோம்? தேர்ட் ஒன், சில விஷயங்கள் மேலே நமக்கு சின்ன வயசுலதே ஆசை இருந்திருக்கும். எனக்கு நல்ல அட்வென்ச்சர் பைக் வாங்கணும், அதை வாங்கிட்டு ஒரு லாங் ட்ரிப் போகணும் அப்படிங்கிறத நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 27 ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கணுமா, அதுக்கு ஒரு 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணணுமா, ஏன் அந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் இருக்குது. இது வந்து இப்போது பிஃபோர் 27 பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஆஃப்டர் 27 ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணுவீங்க, அன்னைக்கே சொன்னார் அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறையா ரீல்ஸ் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுவார், அதுக்கு ஈக்குவலண்டான அதே ஏஜில் இருக்கிற சம்ஒன் போய் ஹெல்ப் பண்ணுவார்ல, ஹெல்பிங் ஈச் அதர், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் 27 தான் நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறது அப்போ தான் தோணும். ஸோ இந்த மாதிரி சில மிராக்கல்ஸும் இந்த 27 ஆஃப்டர் நடந்திருக்கு. ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆகட்டும், ஃபங்க்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் வரும்போது நம்ம மைண்டில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் வருது, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதை அட்டெண்ட் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த 27க்கு அப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த ஃபெஸ்டிவல் வந்திருக்கோ எதுக்குமே என் ஃபேஸில் ரியாக்ஷன் கொடுத்ததில்லை, எதுக்குமே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் நினச்சதில்லை. ஸோ சில விஷயங்கள் வந்து தானாகவே அந்த மாதிரி மாறிடுச்சு. அது வந்து இயற்கையா இல்லை என்னன்னு தெரில. பட் நமக்கு ஆல்ரெடி இருந்த மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் ஆகிட்டோம்னு சொல்லி. ஸோ இந்த பேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது, ஃபெஸ்டிவல் தெரியாது, ஸோ சொசைட்டியும் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு நலமாடும் பிணமாக தான் நம்ம எல்லாருமே இருப்போம். எல்லாருமே இருப்போமான்னு தெரியல, நான் அப்படிதான் இருக்கேன்.